மறுபடியும் நீ தான் சேர்மனா சார்ஜ் எடுத்துக்க போறேன்னு இந்த ஃபைலை சைன் பண்ணணும். காலையில நீங்க சேர்மன் பதவிய ராஜினாமா பண்ண மாதிரி சைன் பண்ணீங்க. அந்த ரிசைன் லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு சேர்மனா ரீஜாயின் பண்றேன்னு இதுல சைன் பண்ணுங்க. மித்ரா கிட்ட அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது நான் ஆண்டி. இப்ப லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்கா. இப்போ உன்னோட டைம் பேடா இருக்கு, அவளோட டைம் நல்லா இருக்கு. என்ன பண்றது? சைன் பண்ணுங்க டாடி. சேர்மன்னா சைன் பண்ணுங்க டாடி. நிறுத்து மித்ரா, சைன் போடாத. என்னாச்சு அரவிந்தா, இப்போ நல்ல நேரம் இல்லையா? அதுக்காக சொல்லலங்க, சேர்மன் பதவிக்கு மித்ரா வேண்டாம். என்னத்த நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு நீதான் அந்த கம்பெனியை காப்பாத்திருக்க. இந்த சேர்மன் பதவிய நந்தன் குடும்பத்திலிருந்து கைவிட்டு போகாம நீதான் காப்பாத்தின. இது எல்லாத்தையும் நான் அவருக்காக தான் பண்ணாத்த. உங்க அத்தை சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? பிரச்சனைன்னு வரும்போது நீ தைரியமா போராடின. அது கஷ்டமா இருந்தாலும் அதை ஜெயிச்சு சாதிச்ச. அந்த பதவியில நீ தான் இருக்கணும். இனிமே நீ இந்த நந்தன் வம்சத்தோட மருமக மட்டும் இல்ல, நந்தன் வம்சத்தோட பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கும் நீதான் பொறுப்பு. அந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் ஆண்டி? மித்ராவை அவமானப்படுத்த போறீங்களா? இது எங்க குடும்ப விஷயம் மனிஷா, நீ இதுல தலையிடாத. நான் பேசலாமாக்கா? நானும் இந்த வீட்டோட மருமக தானே. தாராளமா பேசலாம் தேவியானி. மித்ரா லக்ஷ்மிய தன்னோட பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தோட கம்பெனிக்கு எப்படி அவளை சேர்மன் ஆக்குவீங்க? வீட்ல நம்ம எல்லாரும் எதுவும் செய்ய முடியாம கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது லக்ஷ்மி தைரியமா வெளியில போய் சாதிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ இலக்காரம் தேவையானி? பொண்ணுங்களால என்ன முடியாது, பொண்ணுங்க செய்ய முடியாத வேலைன்னு என்ன இருக்கு? இந்த நாட்டுல பெண்கள் முதலமைச்சரா கவர்னரா இருக்காங்க, நாட்டோட பிரதமராவோ நாட்டோட காவல்துறையிலயோ இருந்திருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சிஇஓவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கை கம்பெனி, டிவி சேனல்னு நடத்திட்டு இருக்காங்க. விண்வெளிக்கு கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அருகதை ஏன் மருமக லக்ஷ்மிக்கும் இருக்கு. லக்ஷ்மி தான் நம்ம கம்பெனியோட புது சேர்மன். என்ன இது? காஞ்சிரா. இத வச்சுட்டு நம்ம ஜெய ஜெயராமா ஜானகி ராமான்னு சொல்லிக்கிட்டே இத வச்சு பஜனை பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டிடலாம். ஆண்டி, வேற என்னடி சொல்ற? எவ்வளோ ஒருத்தி சாரையுவா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா. அவ சொன்னது எல்லாம் நீ நம்புன. அதான் அவன் உன்னை நடுத்தெருவுல நிக்க வச்சு அந்த சேர்மன் சேர லக்ஷ்மி கையில கொடுத்திருக்கான். சந்தோஷமா இப்போ?
ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஜாக்கிரதையாயிரு. லாஸ்ட் மினிட்ல அந்த லக்ஷ்மி என்ன வேணாலும் பண்ணுவா, உன் கழுத்தா இருப்பான்னு சொன்னா. அது வேற இது வேற, என் ஃப்ரெண்ட் ஜீனியஸ் டேலண்டட் அது இதுன்னு சொல்லி எவ்வளவு பில்டப் கொடுத்தேன் பாரு. மூக்கருந்து நிக்கிற. இப்ப லக்ஷ்மி ஆபீஸ்க்கு போவா, மித்ராவ பின்னாடியே முந்தானிய புடிச்சிட்டு போவான். வீட்லயும் வெளியிலயும் அவ ராணி மாதிரி ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பா. என்னோட பையன் அந்த ஜானு பின்னாடி சுத்துவான். கடைசியில இருக்கிறது நாம தான். எனக்கு நீ உனக்கு நான் சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் இப்படி 2 ஷாட்ல பேசிக்கிட்டு இத வச்சுக்கிட்டு நம்ம பஜனை பண்ணிக்கிட்டு வாழ வேண்டியதுதான். ஆண்டி நிறுத்துறீங்களா? ஏன் இப்ப நீ பஜனை ஸ்டார்ட் பண்ண போறியா? ஆண்டி என்ன பசங்களா, என்ன வெவ்வேறு பேரால இத்தனை முறை கூப்பிடுறீங்க? நீங்க என்ன இவ்வளவு மேல நிக்கிறீங்க? எங்களால அங்க வர முடியாது, நீங்க தான் இங்க வரணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். உங்களுக்கு எல்லாமே ஈஸில, உங்களுக்கு வெஹிக்கிளும் தேவையில்ல, டிராபிக் ஜாம்ங்கிற பயமும் இல்ல. எங்க நினைக்கிறீங்களோ அங்க எப்ப தோணுதோ அப்ப போக முடியும். அது என்னுடைய சுவாமி வாயு தேவர் கொடுத்த வரம். அதுக்கு மேல என்னுடைய சுவாமி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்த பலம் கூட. ஆனா எங்களோட வரம் பலம் நீங்க. உங்களால தான் எங்க கஷ்டம் எல்லாம் போச்சு. எங்க கம்பெனியும் திரும்ப கிடைச்சிருச்சு. எங்க அம்மாவும் சேர்மன் ஆயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு. இதுல நான் என்ன செஞ்சேன்? செஞ்சதெல்லாமே நீங்க தானே. ஸ்ரீராம ஜெயம்னு எழுதினது தவிர நாங்க மட்டும் வேற என்ன செஞ்சோம்? இப்படி எல்லாம் நடக்கணும்னு நீங்க 2 பேர் வேண்டிக்கிட்டீங்கல்ல. மனுஷங்களுக்கு நிறைய கஷ்டமும் கூடவே தடைகளும் வரும். காலமும் இயற்கையும் நமக்கு எதிராக கூட திரும்பும். என்னோட சுவாமிக்கு கூட அப்படிதான் நடந்துச்சு. அந்த துர்மார்க்கனான ராவணன் என்னுடைய தாய் சீதாவை தூக்கிட்டு போகும்போது நடுவுல தடையா இருந்த கடல் சீதாமாவுக்காக என் சுவாமி இலங்கைக்கு போறேன்னு சொன்னப்ப வழியே விடல. அப்போ ராமருக்கு கோபம் வந்து அவருடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்தாரு. கடல் தேவன் பயந்துட்டு அவர் மேல பிரிட்ஜ் கட்ட ஒத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ராமாயணத்தை பத்தி தெரியுமா பசங்களா? என் சுவாமியோட கதைய கேட்டாலோ படிச்சாலோ பார்த்தாலோ நிறைய புண்ணியம் கிடைக்கும். சரி, இப்ப எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்து எங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க.